குரல் பரதம் இணைந்து வழங்குபவர்கள் காளிமார்க் பவன்டோ, திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ், சிவகாசி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தானையன், அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தானையன். ஆதி பகவன் முதற்றே உலகென்று உணர வைத்தானையன், உணர வைத்தானையன். மலர்ந்தாயே மொழியின் வழியே வாழ்வின் உயர்வே குரலாய் பகிர்ந்தாயே. அறமும் பொருளும் அமுதாய் அளித்தாய், அறமும் பொருளும் அமுதாய் அளித்தாய். ஐயன் உனைத்தானே உருகியே உணர்ந்தோமே. தமிழே உயிரே உயிரின் உணர்வே குரலாய் மலர்ந்தாயே. ஜதியோடு உந்தன் குரல் நாடி தாளலயத்தோடு சதங்கைகள் ஒலிப்போமே. ஜதியோடு உந்தன் குரல் நாடி தாளலயத்தோடு சதங்கைகள் ஒலிப்போமே. குரலோடும் தமிழோடும் வளர்ந்தாலே உயரங்கள் தொடலாமே. குரலோடும் தமிழோடும் வளர்ந்தாலே உயரங்கள் தொடலாமே. புது புது விதியினை செய்வோம், புவி புவி புவிதனை வெல்வோம். புது புது விதியினை செய்வோம், புவி புவி புவிதனை வெல்வோம். குரலில் புலர்வோமே. தமிழே உயிரே உயிரின் உணர்வே குரலாய் மலர்ந்தாயே. குரல் பரதம் இணைந்து வழங்குபவர்கள் காளிமார்க் பவன்டோ, திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ், சிவகாசி. இவ்வுலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு வகையான மனிதர்களும் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை திருக்குறளின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அதிகாரம் விருந்தோம்பல். குறள் எண் 81. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இருந்தோம்பியில்
வாழ்வதெல்லாம் இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு இப்ப கல்யாண பத்திரிகை எல்லாம் அடிக்கிறோம் இல்லைங்களா? இந்த பத்திரிகை அடிக்கும் போது நாம திருக்குறள் போட்டு அடிக்கிற பழக்கம் கூட சில பேருக்கு உண்டு. கண்டிப்பா ஒவ்வொரு கல்யாண பத்திரிகையிலையும் போட வேண்டிய குறள் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா அது இந்த குறள் தான். அது என்னங்க அப்படி ஒரு குறள்? நாங்கெல்லாம் நிறைய திருக்குறள் அந்த கல்யாண பத்திரிகையில போட்டு அடிச்சிருக்கிறத பார்த்துருக்கிறோம். முக்கியமா என்ன போடணும்? இந்த குறள் தானா? அது என்ன குறள்? வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லுகிறார். இருந்து ஓம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. கண்டிப்பாக கல்யாண பத்திரிகையில போட வேண்டிய குறள் இதுவும் ஒண்ணு. இந்த குறளை நாம ஏன் போடணும்னா என்னுடைய அர்த்தம் தெரிஞ்சா எல்லாருமே இதை போடுவோம். ஏன்? கல்யாணம் ஏன் பண்ணிக்கணுங்கிற காரணத்தையே இதுல தானே சொல்றார். அதைத்தானே கல்யாண பத்திரிகையில நம்ம போட முடியும். கல்யாணம் ஏன் பண்ணிக்கணும்? இருந்து ஓம்பி இல்வாழ்வதெல்லாம், ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து இல்லறத்தை நடத்துவது எல்லாம் எதற்கு? குழந்தைகளை பெறுவதற்கா அல்லது அவர்களுக்கு துணையாக ஒருவர் தேவை அப்படிங்கிறதுக்கா? எதுவுமே கிடையாதுன்னு. அப்ப எதற்காக அடுத்த வார்த்தையில சொல்றாரு பாருங்க, விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இல்லறத்தை நடத்துவதனுடைய நோக்கமே வீட்டிற்கு வருகின்ற விருந்தினர்களை உபசரிக்கும் பொருட்டு. நான் தான் முதல்ல சொன்னேன், வள்ளுவர் கோணத்தில் நாம யாரும் இதை சிந்திச்சிருக்கவே மாட்டோம். நாம சிந்திக்கிற கோணமே வேறு, ஆனா வள்ளுவர் சிந்திக்கிற கோணமே வேறு. இத இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் ஊர்ஜிதப்படுத்தி இருப்பார். கோவலன் கண்ணகியை பிரிந்து வாழ்ந்தார். மாதவியினுடைய கலையில ஈடுபட்டு போயிட்டார். மறுபடி பொருளெல்லாம் தொலைத்த பிறகு கண்ணகியை நாடி வருகிறார். கண்ணகி கணவனின் காலில் விழுந்து அழுது தொழுது எழுந்து நிற்கின்றாள். அப்போ கோவலன் கேட்பார், கண்ணகி நான் தான் வந்துட்டனே, நீ ஏனம்மா அழற அப்படின்னு கேட்பார். அதுக்குடனே கண்ணகி அழகாக பதில் சொல்லுவாள், தாங்கள் வந்ததற்காக சென்றதற்காக நான் அழவில்லை. ஒரே ஒரு காரணம், என்னுடைய அழுகைக்கு நீண்ட நாள் நான் அழுதுட்டு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம் தெரியுமா? தாங்கள் என்னோடு இங்கு இல்லாத காரணத்தினால் நம்முடைய வீட்டிற்கு மகான்கள், பெரியவர்கள், ஞானியர்கள் என்று யாருமே வரவில்லை. யாருக்குமே இத்தனை காலம் நான் விருந்து உபசரிக்காத பாவியாக இருந்து விட்டேனே, அதை நினைத்து நான் வருத்தப்பட்டு அழுது கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். ஒரு கணவனை பிரிந்து வாழ்கிற இடத்தில் ஒரு துறவியோ மகானோ யாரும் வருவதில்லை. அப்ப இவ்வளவு காலம் நான் விருந்து உபசரிக்காமல் இருந்து விட்டேன், என்ன இல்லற தர்மமோ அதை கடைபிடிக்காது போய்விட்டேனே, அதை நினைத்து துன்பப்படுகிறேன் என்று அங்கே பதிவு செய்திருக்கின்றார் இளங்கோவடிகள். இப்போ வள்ளுவர் சொன்னதை நீங்க சிந்திச்சு பாருங்க. கல்யாணம் ஏன் பண்ணிக்கணும்? வீட்டுக்கு வருகிற விருந்தினர்களை உபசரிக்கத்தான். இப்ப பல பேர் நினைக்கலாம், ஏன் தனியா இருந்தா, ஒரு ஆண் தனியா இருந்தா அங்க யாராவது விருந்துக்கு போக முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ஆண் தனியே இருக்கிறார், அவரே போய் கிளப்புல சாப்பிட்றவரு, விருந்துன்னு போனா கிளப்பு நம்மளையும் சேர்த்து கிளப்புன்னு கிளப்பிடுவார். ஒரு பெண் தனியே இருந்தா விருந்துக்கு போக முடியுமா? உலகம் பழிக்கும் அல்லவா? அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இல்லறத்தை நடத்துகிற போதுதான் அங்கே வரக்கூடியவர்களை உபசரித்து இல்லற தர்மத்தை நம்மால் முழுமையாக பெற முடியும். ஆக கல்யாணம் ஏன் பண்ணிக்கணும்னு இனிமே யாராவது கேட்டா, இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறவங்களுக்கு நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற அறவுரையை நாம சொல்வோமே ஆனால், இந்த குறளை சொன்னால் போதும் அவர்களுடைய வாழ்க்கை எதற்கு என்பது எளிமையாக புரிந்துவிடும். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இல்லறத்தினுடைய அடித்தளமே விருந்தோம்பி பிறரை மகிழ்வித்து நாமும் மகிழ்தல். அப்படி ஒரு மகிழ்வான வாழ்க்கையை நாம் எல்லோரும் வாழ முயற்சிப்போம்.
இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு குறள் பரதம் இணைந்து வழங்குபவர்கள் காளிமார்க் பவன்டோ, திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ், சிவகாசி. அதிகாரம் அரண் வலியுறுத்தல். குறள் எண் 34. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனத்துக்கண் மாசு இலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிற. இந்த திருக்குறளை படிக்கிற போதே முதல் வரியிலேயே நமக்கு தெரிந்து விடுகிறது, மனதில் ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு மாசை பற்றி, ஒரு அழுக்கான ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு சொல்லுகிறார் அப்படின்னு. நம்ம கடவுள்கிட்ட வேண்டுகிற போது கூட பல பேர் எப்படி இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க அப்படின்னா, மனமாசு இல்லாத மனத்தை தர வேண்டும் அப்படின்னு. நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக அப்படின்பார் அருணகிரிநாத சுவாமிகள் ஒரு இடத்துல. ஏன், இந்த நெஞ்சம் என்பது ஒரு கல், இது நெகிழ்ந்து உருகுச்சு அப்படின்னா அது உன்னுடைய திருவடியில வந்து ஒட்டிக்கும் அப்படின்னு. அப்போ இந்த கல்லு மனம், இந்த மனம் என்பது தூய்மையாக இருக்கணும், இது அசுத்தமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாருமே ரொம்ப தெளிவாக உள்ளார்கள். அதனால்தான் அருணகிரிநாத சுவாமிகள் வேண்டியது போலவே பல்வேறு ஞான பெரியவர்களும் நமக்கு சொன்னது மனத்தினுடைய தெளிவை. மனம் தெளிவாக இருந்தால் மந்திரமே தேவையில்லை என்பர். மனமது செம்மையானால் மந்திரமே தேவையில்லை. திருமூலரினுடைய அற்புதமான திருவாக்கு. மனதில் ஏற்படக்கூடிய தீய எண்ணங்கள் அப்படியே ஒவ்வொரு அடுக்கடுக்காக தூசுகளாக படிந்து விடுகிறது. நம்ம சாதாரணமா நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பொருளை பயன்படுத்தாமலே வச்சிருந்தோம் அப்படின்னா அதுல தூசு வந்துடும். ஒரு பொருளை எடுத்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுல தூசு வராது. முதல் வார்த்தையிலேயே வள்ளுவர் சொல்லுகிறார், மனத்தை அன்றாடம் பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். நான் மனத்தை அன்றாடம் பயன்படுத்துகிறோமா அப்படின்னா இல்லையே. என்னங்க, மனசை நாங்க தினம் பயன்படுத்துறோம் இல்ல, எல்லாத்தையும் மனசுல தானே நினைக்கிறோம், மனசுல தானே வைக்கிறோம்னா அப்படி பயன்படுத்துறது கிடையாது. அதுல இருக்கக்கூடிய அழுக்குகளை தட்டுகிற அளவிற்கு மனதை நாம் யாருமே பயன்படுத்துவது கிடையாது. மனதிலே மாசு எப்ப வந்து தங்குகிறது அப்படின்னா, ஒரு சந்தேகம் ஏற்பட்டு இது சரிதானா என்கின்ற கேள்வி வந்து இதை ஏன் செய்ய வேண்டும் என்கின்ற நிலைக்கு நாம் தள்ளப்படுகிற போது அது அப்படியே உள்ளே சேர்ந்து 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 மனதில் அழுக்கு மூட்டை அதிகரிச்சுக்கிட்டே போகும். இந்த உள்ளம் என்பது அழுக்குகளை சேர்த்து வைக்கக்கூடிய இடமே கிடையாது. இந்த உள்ளம் என்பது எதற்கு சமம்? ஒவ்வொருத்தரையும் கேட்டா அது ஒரு பாணியில சொல்லுவாங்க. மனம் எதற்கு சமமானது? திருமூலர் சொல்வார், உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பே ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்கே. எல்லாரும் சொல்றது மனம் என்பது இறைவனுக்கு ஒப்பானது. அப்ப கடவுளை எவ்வளவு சுத்தமா நாங்க வச்சுக்கணும்? இப்ப நாங்க கடவுளையே சுத்தமா வச்சுக்கணுமா அப்படிங்கிற கேள்விக்கு வந்தாச்சு. ஏன்னா நாம இங்க சுத்தமா இருந்தா தானே வெளியில சுத்தமா இருக்கோம். அது இல்லாம
என்ன செஞ்சாலும் அது எதற்கு சமம் அப்படின்னு வள்ளுவர் எழுதுறாரு பாருங்க. வெறும் வெட்டி ஆடம்பரத்திற்கு நிகரானது மனதில் தூய்மை இல்லாமல் செய்கின்ற செயல்கள்னர். மனத்துக்கண் மாசு இலன் ஆதல் அனைத்து அரண். மனசுல சுத்தம் இல்லாம நம்மளை சுத்தி ஒரு பெரிய அரணே வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அரண் அப்படின்னா ஒரு பெரிய வளையம், ஒரு பாதுகாப்பு சுற்று அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். ஒரு அரண் அமைத்து வாழுதல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காலத்துல ராஜாக்களை பத்தி எல்லாம் சொல்லுகிற போது. அப்ப இந்த மனசுக்குள்ள தூய்மை இல்லாம வெளியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அரணை போல அமைத்து கொண்டு அப்படி வாழ்வது வெட்டி ஆடம்பரம். அது எதற்குமே பயன் இல்லைன்னார். ஆகுல நீர பிறனர். உலகத்துல எந்த விதமான பிற விஷயங்களுக்கும் பயன்படாது. அப்படி ஒரு வெட்டி ஆடம்பரமான வாழ்க்கையை ஏன் வாழணும்? மனசுல தூய்மை, உண்மை, நேர்மை இதெல்லாம் இருந்தது அப்படின்னா மனம் தெளிவா இருக்கும். அதுக்கு பிறகு ஆடம்பரம் தேவையில்லையே. அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையில் மற்ற அனைத்து நலன்களும் உங்களை தேடி வரும் என்பதை மிக அற்புதமாக நமக்கு விளக்கி இருக்கிறார். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. இந்த வார பரிசுக்கான கேள்வி. குறள் எண் 81 திருவள்ளுவர் திருமணம் எதற்காக செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார்? உங்கள் பதில்களை உங்களுடைய முழு முகவரியுடன் வாட்ஸ்அப் செய்ய வேண்டிய எண் 9965524292. பரிசுகளை வழங்குபவர்கள் சேலம் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் வழங்கும் 5 வெற்றியாளர்களுக்கு இலவச அனுமதி சீட்டு. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.